தாவேக்காவிலிருந்து ஞானசௌந்தரி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எதிரிகளுடன் கூட்டு சேர்ந்து அரசு மீது புகார் தெரிவித்திருப்பதாக தாவேக்காவிலிருந்து அவர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தரையிருக்கிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம் ஜெரி, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். மாவட்ட நீதிமன்றங்கள்ல அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்தில் முறைகேடு நடந்திருப்பதாக அமைச்சர் என் ஆனந்த் மீது வழக்கு தொடர்ந்த ஞானசௌந்தரி தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். விழுப்புர தெற்கு மாவட்ட செயலாளர் அவரை நீக்கி அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய உறுப்பினராக இணையவழி முறையில உறுப்பினராக இணைந்துள்ள சந்திரமோகனுடைய மனைவி ஞானசௌந்தரி எதிரிகளுடன் சேர்ந்து கொண்டு பொய்யான குற்றச்சாட்டுகளை கூறியும் கட்சியினுடைய கொள்கைகள், ஒழுக்கம் மற்றும் கட்டுப்பாடுகளுக்கு முரணாக செயல்பட்ட அவரை தமிழக வெற்றிக் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுகிறார் என்றும், கட்சியில் எந்த நிர்வாகியும் அல்லது உறுப்பினரும் கட்சி சார்பில் இன்றிலிருந்து அவருடன் எவ்வித கட்சி தொடர்போ ஒத்துழைப்போ வைத்துக் கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்படுகிறது என அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. வழக்கறிஞர் நியமனத்துல முறைகேடு நடந்திருப்பதாக கூறி உயர்நீதிமன்றத்துல வழக்கு ஒன்றை தொடர்ந்திருந்தார். இந்த சூழல்ல அரசு தரப்பு இந்த மனுவை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் முதலமைச்சர் விஜய் மற்றும் அமைச்சர் புசியானந்த் ஆகியோருடைய பெயர்களை வழக்கிலிருந்து நீக்குமாறும் உத்தரவிட்டிருந்தனர். அதே போல எவ்வித தொடர்போ அல்லது ஆதாரமோ இல்லை என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டிருந்தது. ரூபாய் 5 லட்சம் முதல் 30 லட்சம் வரை லஞ்சம் பெற்றதாக ஞானசௌந்தரி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த சூழல்ல அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டதாக விழுப்புரம் மாவட்ட தெற்கு மாவட்ட செயலாளர் மோகன்ராஜ் அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.